காதல் 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 அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு ரொம்பவே அது ஒரு நம்பிக்கையை தரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டுப்போம். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வேதாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, நடந்ததை நினச்சி நீ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா, அதனால் நீ யோசிச்சு ஒரு முடிவெடு. மாமா சொன்ன மாதிரி அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பேரை சொல்லு. யாரை பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லு. மாமா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா, மனமேற வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சுன்னா நாளைக்கு அந்த பொண்ணை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கம்மா. அதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது. அதனால நீ அவசரப்படாமல் பொறுமையாக சொல்லு. இந்த முகூர்த்தத்திலே உனக்கு கல்யாணம் நடந்தாகணும். இவங்க 3 பேரில் அர்ஜுன், ஆதவன், கார்த்திக் இவங்களில் யாரை உனக்கு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, சரிங்க பாட்டி, எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் கமலாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனையும் மதுவையும் காட்டுறாங்க. மது பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் என்ன டென்ஷனாக இருக்க போல் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் வெறுப்பேற்றத்துக்காக வராங்க. உனக்கும் ஸ்வேதாக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது. அவளுக்கு என்ன குறைச்சல், அவளை கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்வேதாவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நான் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. உங்கள் அப்பா சொன்னால் நீ பண்ணி தானே ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, என்னால் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் இடத்துல என்னால் யாரையுமே இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மது பார்த்தீங்கன்னா, நானும் அதே தான் சொல்கிறேன், என்னாலேயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, உனக்கு எனக்கும் ஒரு துளி கூட செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி மது சொல்கிறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற ஸ்வேதா வெறுப்பேற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மது சொல்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணு, கடவுளோட திருவிளையாடல் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மது சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, மது எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அச்சதெல்லாம் போட்டுட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். உனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் ஆனாதான் உன்கிட்டேருந்து என்னால் தப்பிக்க முடியும். நான் அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மது அங்கேருந்து போயிடுறாங்க. அர்ஜுன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்தூரி போய் எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிறேன்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. இல்லை, ஸ்வேதா உங்கள் பேரை சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்வேதா என் பேரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கஸ்தூரி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க அதை கேட்டவுடனே. ஆனால் உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணுங்க எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் போய் என்ன தான் ஸ்வேதா சொன்னான்னு போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே கஸ்தூரி பார்த்தீங்கன்னா, ஐயோ, ஸ்வேதா மட்டும் இவரை மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடக்கூடாது, இவர் வேணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணது, அர்ஜுன் அவங்கள வேணான்னு ரிஜெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக், அர்ஜுன், ஆதவன் பார்த்தீங்கன்னா 3 பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுனும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பெரிய பையன் நீ தான், அதனால ஸ்வேதா உன் பேரை தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதவன் பார்த்தீங்கன்னா, உன் பேரை சொன்னா நீ என்னடா பண்ணுவேன்னு சொல்லி கார்த்திக் கிட்ட கேட்குறாரு. ஐயோ, அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்கிறாங்க. உடனே ஆதவன் பார்த்தீங்கன்னா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை ப்ரோ, சும்மா தான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு. சொல்கிறத பார்த்தா வேற யாரையும் நீ விரும்புகிற மாதிரி இருக்கே, இரு நான் இந்த விஷயத்த போய் முதல்ல அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆதவன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, சரி ஸ்வேதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ ஆதவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதவன் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்பா வாக்கு குடுத்துருக்காருல்ல, அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும்டா. யாருக்கு செலக்ட் பண்ணாலும் நீங்கள் மறுக்காமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆதவன் சொல்கிறாரு. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, உனக்கெல்லாம் மெரினா பீச்சில் சிலை வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கரிகாலனோட ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்வேதா யார் செலக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு, கரிகாலனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு அவள் அர்ஜுனை தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுன் தான் அவளுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட் ஜோடி மாதிரி இருக்கான். அவன் நல்ல மாடர்னாக இருக்கான். ஸ்வேதாவுமே ரொம்ப மாடலான பொண்ணு. அவனும் ஐடியில் ஒர்க் பண்ணுறான். அதனால் அவங்க 2 பேருக்கு தான் செட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆதவன் ரொம்பவே நல்ல பையன். அவங்க அப்பா மாதிரி எல்லாருக்கிட்டையும் பண்பாக
ஒழுங்கா நடந்துக்குவான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம 2 பேர் பேசி என்ன ஆக போகுது? இரு ஸ்வேதா என்னதான் முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள வராங்க. ரூம்குள்ள வந்துட்டு ஸ்வேதா கிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா ஏதாவது முடிவு பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா ஸ்வேதா எதுவுமே பதில் பேசாம நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரிகாலன், சரண்யா எல்லாருமே உள்ள வந்து கரிகாலனுமே கேட்குறாரு, "என்னதாம்மா முடிவு எடுத்திருக்க? நீ எதுவா இருந்தாலும் சொல்லு. உன் மனசுல யாரா இருந்தாலும் சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்வேதா மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து அர்ஜுனை தான் நம்ம லவ் பண்ணோம். அர்ஜுன் இல்லாத வாழ்க்கைய நம்மளால கொஞ்சம் கூட நெனச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் அவங்க பாட்டி, கரிகாலன் எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரண்யா பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! நீ அர்ஜுன் பேர மட்டும் சொல்லிடாத ஸ்வேதா. பாவம் அர்ஜுன் மதுவ விரும்புறான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆதவன் பேர வேணா கூட சொல்லு" அப்படின்னு சொல்லி சரண்யா ஒரு பக்கம் நெனைக்கிறாங்க. ஸ்வேதாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ யார தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? சொல்லேன். ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே கரிகாலன் பார்த்தீங்கன்னா, "நீ ஆதவன கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா? ஆதவன் ரொம்பவே நல்லவன். ரொம்பவே உன்ன நல்லா பார்த்துக்குவான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "ஆதவன எனக்கு பிடிக்கும் தான். அவர் மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஆனா, அவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இதுவரைக்கும் நெனச்சதில்ல" அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றாங்க. அப்ப ஆதவன் பிடிக்கலன்னா என்னம்மா? அர்ஜுன், கார்த்திக் 2 பேர் இருக்காங்கல்ல. அவங்க 2 பேர்ல யார உனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பாட்டியும், "நீ தயங்காம சொல்லு. உனக்கு யார புடிச்சிருந்தாலும் பரவால்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் சரண்யா ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. எங்க அர்ஜுன் பேர சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு. கரிகாலன் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்குறாரு. "நீ சொல்லுமா, யோசிச்சு சொல்லு. நீ சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்ல இருக்க. 3 பேர பத்தியுமே உனக்கு தெரியும். அதனால நீ சீக்கிரமா யோசிச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமாவே கேட்கும்போது நம்ம ஏன் அர்ஜுன் பேர சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தயங்கி பார்த்தீங்கன்னா, "நான் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்" அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு மாரி சந்தோஷமாயிடுது. ஆனா சரண்யா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்வேதாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "நான் அப்பவே நெனச்சேன் நீ அர்ஜுன் பேர தான் சொல்லுவ. ஏன்னா உனக்கு ஏத்த ஜோடி அவன் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா, "நானும் அப்பவே கெஸ் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவ அர்ஜுன் கிட்ட தான் ரொம்பவே அன்பா இருப்பா. அர்ஜுன் கிட்ட தான் ரொம்பவே க்ளோஸா பழகி நான் பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே ஒரு மாரி சந்தோஷமா இருக்காங்க. சரண்யா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. "சரிம்மா, நாங்க இப்பவே போய் அர்ஜுன் கிட்ட பேசுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் போறாரு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "நீங்க போய் பேசுறீங்க ஓகே. திடீர்னு அவரு என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, "ஏம்மா அப்படிலாம் நீ நெனைக்கிற? கரிகாலன் சொன்னா அவன் கேட்டு தான் ஆவணும். கரிகாலன் பேச்ச இங்க யாரும் மீறக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்றாங்க. "இல்ல எனக்கு அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு. ஆனா அர்ஜுனுக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கணும்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரிகாலன் பார்த்தீங்கன்னா, "நீ இத பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காத. நாங்க போய் பேசுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து அர்ஜுன் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. சரண்யாவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல அவங்களால எதுவுமே பேச முடியாது. கரிகாலன் பார்த்தீங்கன்னா, "நீ எத பத்தியும் கவலைப்படாத. கண்டிப்பா அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். நான் அவன்கிட்ட பேசுறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. விடுகதை: தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது. அது என்ன? அதுக்கப்புறம் சரண்யா பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட பேசி பார்க்குறாங்க. "நீ உண்மையாவே அர்ஜுன தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா ஆன்ட்டி. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அர்ஜுன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க கொஞ்சம் போய் எனக்காக அர்ஜுன் கிட்ட பேசுங்களேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரண்யாவும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம, "சரி, சரிம்மா நான் போய் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ரொம்பவே தயக்கத்திலேயே வெளிய வராங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன், ஆதவன், கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா, "என்னடா ஸ்வேதா என்னதான் பதில் சொன்னா? நாங்க அதுக்காக தான் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் கஸ்தூரி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பேர மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மது பார்த்தீங்கன்னா, அவ அர்ஜுன் பேர தான் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. எங்களுக்கே இன்னும் எதுவும் தெரியல. ஸ்வேதா இன்னும் எந்த டிசிஷனும் எடுக்கல போல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா ரூம்லேருந்து வெளிய வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்திலே வராங்க. சரண்யா மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மாரி சோகமா வராங்க. அத பார்க்குற அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, என்ன அம்மா மட்டும் ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்படி என்னதான் ஸ்வேதா முடிவு எடுத்தான்னு தெரியலையேன்னு அர்ஜுன் ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா ஸ்வேதா என்னதான் முடிவு பண்ணியிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கரிகாலன் சிரிக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா, "அம்மா நல்ல விஷயத்த நீங்களே சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, "ஸ்வேதா அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா, "அப்பாடா நம்ம தப்பிச்சோம்" அப்படின்னு சொல்றாரு. கஸ்தூரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். மதுவுக்குமே ஒரு பக்கம் சந்தோஷம். இவன் தொல்ல ஓஞ்சதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மது பார்த்தீங்கன்னா, கரிகாலன் கிட்ட, "கிரேட் அங்கிள். நல்ல மேட்ச் அங்கிள். அர்ஜுனுக்கும் ஸ்வேதாக்கும் 2 பேர் ஜோடி பொருத்தம் ரொம்பவே நல்லாருக்கும். ஸ்வேதா நல்ல ஆள தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லி மது சொல்றாங்க. இங்க அர்ஜுன் ரொம்பவே டென்ஷனா நின்னுட்டு இருக்காரு. ரிலேட்டிவ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனுக்கு
கங்ராட்ஸ் பண்ணுறாரு. நான் அப்போவே என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ப்பா ஸ்வேதா உன்னை தான் செலக்ட் பண்ணுவான்ட்டு. அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு கையெல்லாம் கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. கங்ராட்ஸ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரிகாலன் பார்த்தீங்கன்னா ஆதவன் கிட்டேயும் கார்த்திக்கிட்டேயும் என்னடா இன்னும் எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, போய் அர்ஜுனை ரெடி பண்ணி கூட்டு வாங்கடா, பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் சரண்யாவே பார்த்து நின்றுட்டு இருக்காரு. சரண்யா பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியலடா சாரிடான்ட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணியாவது சீக்கிரம் போய் அவனை ரெடி பண்ணுங்கடான்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஆதவனும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா வாடா போய் ரெடி ஆகலாம், சீக்கிரம் பட்டு வெட்டி பட்டு சட்டெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனை கூப்பிடுறாங்க. ஸ்வேதாவோட அம்மா கமலாவுமே சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே ஸ்வேதாக்கு அர்ஜுனா ரொம்ப பிடிக்கும், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனால் நல்லா இருக்கும், நான் எத்தனை வாட்டி நினச்சி பார்த்துருக்கேன், இப்போ நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆதவனையும் கார்த்திக்கும் சீக்கிரம் கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவனும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா வாடா போய் ரெடி ஆகலாம்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விடுகதையின் விடை முதுகு.